நேற்று தாவேக்கா பற்ற வச்ச ஒரு நெருப்பு தான் இன்றைக்கி வந்து பத்துக்கிட்டே இருக்குது அரசியல் களத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விஷயம். பார்ட்டி ஃபண்டுனாலே வந்து திமுக அலருது. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற கல்ச்சர் வந்து இங்கே தகர்த்தெறியப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறது எப்படின்னா, தாவேக்கா கட்சிக்காரங்க சிஎம்டிவில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ பார்ட்டி ஃபண்டு ஒன்று இருந்துச்சு, இப்போ அது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே விஜயர்கள் பண்ண அந்த ஆக்ஷன் தப்பு, இந்த மாதிரிலாம் மரபு மீறி பண்ணலாமா, இப்போ வந்து தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை தான் ஒழிக்கப்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுகிறவங்க இந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி கேட்டோன்னே ஏன் எந்திரிச்சு வெளியில் போகணும்? இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம எதிர்பாராத, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை அறிக்கையில் இது வரைக்கும் நடந்த ஊழல் பிரச்சனைகள் இதை தாண்டி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் இடம்பெறும் அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னை பற்றி சிஎம் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவை காணோன்னு சொல்லி தேடி இருக்கிறாரு, நீங்கள் அங்கே தேடாதீங்க சிஎம் சார், நான் வந்து மக்கள் மனசில் இருக்கேன். ஒருவேளை திருச்சி கிழக்கில் முக ஸ்டாலின்கள் நிற்கிறாரு அப்படின்னா, திமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் முக ஸ்டாலின்கள் திரும்ப வந்து போட்டிடுறாரு. அப்போது அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது நாங்கள் காசை தொடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம்னு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த கடந்த 3 நாள் இந்த சட்டமன்றத்தில் திமுக வாஷ் அவுட்டே பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு சரியான ஒரு போட்டியாக தாவேக்கா நிற்கிறாங்க. இதனை கேட்டேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். 2-3 நாளாக வந்துட்டு சட்டமன்றத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. பட் நம்ம வீடியோ போட முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் சொந்த வேலைகளுக்காக கொஞ்சம் வெளியூர் போனதுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயரான சட்டமன்றம். கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் மக்கள் சட்டமன்றத்தை இந்த வாட்டி வாட்ச் பண்ணியிருக்காங்கன்ற ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது, இது ஒன் அண்ட் ஒன்லி சிஎம் விஜய் அவர்கள் அவங்க பண்ண விஷயத்தினால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து சிஎம் விஜய் அவர்கள் பண்ண அந்த ஒரு இது இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஆக்ஷனை பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. பட் அந்த ஆக்ஷன் என்னவா ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் பண்ணலாமா, ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குது இல்லையா, இவ்வளோ வருஷங்கள் வந்து நம்ம மரபோடு வந்து அதை வந்து வழி வழியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், திடீர்னு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்த்தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டருங்க, அவர் வந்து அந்த விஷயத்தை அவங்க ஆடியன்ஸ்க்கு எப்படி கடத்த முடியும், அவங்க தொண்டர்கள் எப்படி கடத்த முடியுன்ற மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. எதிர்கட்சி தரப்பில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட ஆக்ஷன் கட்டு மட்டும்தாங்க வந்து சொல்லலை, அதையும் கூட சபாநாயகர் சொல்லிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். நேற்றுலேருந்து எக்ஸில் இது ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஆப்போசிட்டில் திமுக தரப்புலையுமே ஒரு காலத்தில் என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மரபு சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு இப்படி ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை உருவி தலையை பிடிச்சி அடித்து இழுத்ததெல்லாம் பார்த்தது இல்லையா, இன்னொன்று சபாநாயகரை எழுப்பி விட்டு சபாநாயகர் சீட்டில் உட்காந்ததெல்லாம் பார்க்கலையா. ஸோ திமுக இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தாவேக்கா தரப்பில் ஒரு முதல்வர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதை மட்டும் பெருசாக எடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பேசப்பட வேண்டிய பிரச்சனை இதுவான்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் தாண்டி நேற்று தாவேக்கா பற்ற வச்ச ஒரு நெருப்பு தான் இன்றைக்கி வந்து பத்துக்கிட்டே இருக்குது அரசியல் களத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விஷயம். இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயத்தை வந்து கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தை தாண்டி நேற்று நான் டிபேட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கூட இதை பற்றி நெறியாளர் கேள்வி எழுப்பும் போதோ இல்லை தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய யாரோ பேசும்போதோ பார்ட்டி ஃபண்டுனாலே வந்து திமுக அலருது. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயம் வந்து இருந்துச்சா இல்லையா, வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நேற்றுலேருந்து பரவாயில்ல கேட்கப்படுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது சிஎம்டியாக இருக்கட்டும், அவங்க இருக்க அப்ரூவலாக இருக்கட்டும், ஜோகோ ஓனராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி நாங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதாவது கட்சி நிதினே கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு பைசா செலவு இல்லாமல் நாங்கள் அப்ரூவலை வந்துட்டு அனுப்பி வைக்கிறோம், எங்களால் அப்ரூவல் வாங்க முடியுது. அப்போ அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற கல்ச்சர் வந்து இங்கே தகர்த்தெறியப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறது எப்படின்னா, தாவேக்கா கட்சிக்காரங்க கிடையாது, சிஎம்டிவில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ பார்ட்டி ஃபண்டு ஒன்று இருந்துச்சு, இப்போ அது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது.
ஆனால் திமுக இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தினால ரொம்ப அஃபண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய பேச்சுக்கள்லேயே தெரியுது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு ரைடு போயிருந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏவா வேலு வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் எதிர்த்து கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட உடனேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து ரைடு அனுப்பி விட்றாங்க. இதெல்லாம் திமுக வந்து பார்த்து பல வருஷம் ஆச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அதை பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, இங்கே விஜயவர்கள் பண்ண அந்த ஆக்ஷன் தப்பு, இந்த மாதிரிலாம் மரபு மீறி பண்ணலாமா, இப்போ வந்து தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டு, தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை தான் ஒழிக்கப்பட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுகிறவங்க இந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி கேட்டோன்னே ஏன் எந்திரிச்சு வெளியில் போகணும்? அதையும் தாண்டி வந்துட்டு இன்றைக்கி அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிண்டலாக பேசியிருந்தார். எங்கப்பா குளத்தூரில் தோத்துட்டார் உங்கள் அப்பா, எங்கே உங்கள் அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் நக்கல் நையாண்டியாக பேச தெரியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது அப்போவே பதில் சொல்கிறத தாண்டி வந்துட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் மூலியமாக அவங்க எதிர்கட்சியில் உதயநிதி வந்து என்ன போடுறாரு அப்படின்னா, செங்கல்பட்டில் புருஷனை காணன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற பதிவை போகிறார். இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, திமுக இதை விட மோசமாகவே போவாங்க. அதாவது இப்போ தாவேக்கா வந்து புதுசாக வந்து இதுக்குள்ளே வர்றாங்கன்றதை தாண்டி தாவேக்கா அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம், அது வந்து தொண்டர்களாக மாறி இருக்கு. இன்றைக்கி வந்து அது அரசியல் கட்சியாக மாறி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக மாறி இருக்கு. ஆனால் திமுக இதை பல ஆண்டுகள் பார்த்து பழகினவங்க. காமராஜர் காலத்திலிருந்து காமராஜரையும் அவரோட சேர்த்து எல்லாரையுமே இந்த மாதிரி அவதூறு பேசி பழகின ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கி இப்படி ஆக்ஷன் செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு திமுகவில் என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கு தெரிந்த அடுத்த சட்டமன்றத்தில் அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர்னு நினைக்கிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுமே ஏதாவது செய்கை காட்டி அவரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து திமுக எதிர்கட்சினா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக செயல்படுவாங்க. எப்படி வந்து வாயத்திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், வெளியே போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களோட இருப்பை வந்து எப்போவுமே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. திமுகவுக்கு ஒரு ஸ்டைலே அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்வினை ஆற்றும் போது அதை வந்து விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று இந்த கடந்த 3 நாள் இந்த சட்டமன்றத்தில் திமுக வாஷ் அவுட்டே பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் வந்துட்டு இப்போ டிவிகேல இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு அப்படின்னாலே ஒரு பாடி அலற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அவரையே ஒரே ஒரு செகண்டில் வந்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சார். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், ராஜ்பவன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், முதல் விஜயர்கள் இறங்கி பேசினா இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து திமுகவுக்கு சரியான ஒரு போட்டியாக தாவேக்கா நிற்கிறாங்க, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நேற்று கூட வந்துட்டு இந்த மின்வெட்டு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம எதிர்பாராத, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை அறிக்கையில் இது வரைக்கும் நடந்த ஊழல் பிரச்சனைகள் இதை தாண்டி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் இடம்பெறும் அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2001ஆம் ஆண்டு முதலான மின்வாரியத்தின் செயல்பாடுகள் வெள்ளை அறிக்கையில் உள்ளன. மின்சாரத்துறையை மீட்டெடுக்க வேண்டும், அதை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். 2001 முதல் 2006 வரை 59,000 கோடி வருவாய், 67,000 கோடி செலவு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து வாங்கினதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான விஷயங்களை எப்படி முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் சொன்னார் இல்லையா, அதாவது நாங்கள் காசை தொடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம்னு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக குறை சொல்லிச்சு, அதிமுக திமுக குறை சொல்லிச்சு. ஆனால் இது வரைக்கும் நடந்த ஊழல்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக ஆட்சியில் நடந்திருக்குது, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்துட்டு இங்கே யாருக்குமே பணி நியமனமே போகல. அதாவது கடந்த 5 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 835 பேர் தான் பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இவ்வளோ பேருக்கு வந்து பணி நியமனம் ஆணையே கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ மின்சாரத்துறை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இதை பற்றி கேள்வி கேட்கும் போது தான் திமுக சட்டமன்றத்திலேருந்து வெளியே போகிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி காரசாரமாக வந்துட்டு இந்த சட்டமன்ற நிகழ்வோட அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க இல்லையா, அதோட ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி காலையில் தெரிஞ்சது. இன்றைக்கி ஒரு கல்யாண நிகழ்வுக்காக முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. ஸோ அப்போ போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, என்னை பற்றி சிஎம் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவை காணோன்னு சொல்லி தேடி இருக்கிறாரு, நீங்கள் அங்கே தேடாதீங்க சிஎம் சார், நான் வந்து மக்கள் மனசில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, போக போக திமுக தன்னுடைய அந்த சொல்லுவாங்களா தென்னாவட்டு பேச்சு, அகங்கார பேச்சு, ஏன்னா நான் அடுத்து ஒருத்தர் பேசலையும் சொல்ல போகிறேன், அதுக்காக சொல்கிறேன்.
ஸோ மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் சிஎம் அப்படின்னா, அம்மா உணவகம் இருக்கிற வரைக்கும் யார் இங்கே சிஎம்? ஜெயலலிதா அவர்கள் தான் சிஎம். அதே மாதிரி சத்துணவு வழங்குறாங்க இல்லையா, சத்துணவு இருக்கிற வரைக்கும் காமராஜர் அவர்கள் தான் சிஎம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தவங்க தான் சிஎம். ஏன்னா திட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, அது நல்லா இருக்கா, சரியாக இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொண்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட திட்டங்களை நீ திமுகவும் சரி அதிமுகவும் சரி முன்னாள் தலைவர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால இவங்க பேசுகிறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கு தான் அடி போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு புதிய தகவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, KN நேரு அவர்கள் நேற்று ஒரு நிகழ்வில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று அப்பாவை காணோன்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, மீண்டும் MK ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருவார் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரப்போகுது இடைத்தேர்தல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரும் ஒருவேளை அவங்க இதானாங்க அப்படி ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா அது கூட செய்யும். ஆனால் திருச்சி கிழக்கில் மீண்டும் MK ஸ்டாலின் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வேண்டாம், இல்லை நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி MK ஸ்டாலின் முடிவெடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் விஜயவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா இல்லை இது சரி வராது, ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை இவ்வளோ ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதே சட்டமன்றத்துக்குள்ளே கண்டிப்பாக MK ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வரணும் அப்படின்ற இடத்துல இருக்கதா சொல்கிறாங்க. ஒருவேளை திருச்சி கிழக்கில் MK ஸ்டாலின் நிற்கிறாரு அப்படின்னா மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் MK ஸ்டாலின் திரும்ப போட்டிடுறாரு. அப்போது அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா திமுக இதை சொல்லியே, அதாவது சொல்கிறது 5 வருஷத்தில் இதை சொல்லியே மக்கள் மனசில் திமுக என்றைக்குமே வெளியில் போகாது, மக்கள் மனசில் திமுக எப்போவுமே இருக்கிறது, சாட்சி தான் இடைத்தேர்தல் வெற்றி அப்படின்னு பேசுவாங்க. ஒருவேளை அவர் தோத்துட்டாரு அப்படின்னா வரலாறு காணாத இன்னொரு அடியை திமுக பார்க்கும். ஏன்னா இவ்வளவு நாட்கள் மக்கள் தெரியாமல் ஓட்டு போட்டுட்டாங்க, மக்கள் இப்போ வருத்தப்படுறாங்க, இப்படி ஒருத்தருக்கு ஆட்சியை கொடுத்துட்டவேன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா அது திமுகவாலே ஜீரணிச்சிக்க முடியாது. இன்னொன்று இதை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல காலம் ஆகிடும். ஆனால் எனக்கு அந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ சட்டமன்றம் நடந்த விஷயத்தையும் பார்த்தாலும் சரி, இப்போ இவர் திரும்ப சட்டமன்றத்தில் வரணும்னு சொல்லி திமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சொன்னதும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நின்னார்னா அதோட விளைவு என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கு மத்தியில் ராசா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களை விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னும் போது கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதாவது இப்போ 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய சிபிஐ எல்லாரையுமே திமுக தரப்பில் மிக மோசமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் எங்களால் ஜெயிச்சுட்டு அன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தா வன்னியரசு முதல் விஜயவர்கள் செய்கிறதுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அட்லீஸ்ட் எதிர்கட்சி கூட அமைதியாக பார்த்துட்டு இருந்துச்சு, இப்போ அதிமுக கூட அமைதியாக பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனால் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ எங்களால் ஜெயிச்சுட்டு எங்களோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு நீங்கள் அங்கே ஜாலியாக அமைச்சராக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மேலே பயங்கரமாக ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடாக ராசா அவர்கள் இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி இல்லை, நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள், கூட்டணியே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. இதனால தான் திமுக ஒரு முடிவெடுத்திருக்கு, இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களில் திமுக தனிச்சு தான் நிற்க போகுது. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் MK ஸ்டாலின் அவர்கள்ட்ட, தனிச்சு நிற்கலாம், நம்ம இனிமேல் யாரு கூடயும் கூட்டணி வேண்டான்னு ஒரு முடிவு திமுக எடுத்திருக்கதா ராசா அவர்கள் பளிச்சுன்னு சொல்கிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இவ்வளவு காலங்கள் கூட்டணியோடு நின்று பார்த்தாச்சு. இப்போ நான் சொல்கிறது 2 ரிஸ்க் திமுகவுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போது MK ஸ்டாலின் இடைத்தேர்தல் நிற்கிறாரு அப்படின்னா அதில் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா திமுகவுக்கு பெரிய பின்னடைவுன்னு சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் திமுக தனிச்சு நின்னாங்கன்னா, ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலையே கூட்டணியாக ஜெயிச்சது தான் அதிகம் ஒழிய அவங்க தனியாக ஜெயிக்கும் போது அதற்கான இடங்கள் சரியான இடங்கள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க தனியாக நின்னாங்கன்னா அது எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் என்னமா எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை
என்ன சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஒரு இன்னொரு ரிஸ்க்காக தான் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு, கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறையில் மட்டும் வந்துட்டு பல ஆயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலுக்கு அனுமதி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்க பார்ட்டி ஃபண்ட் மாதிரி விஷயத்த வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஓப்பன் அப் ஆகி வெளியே வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த வாட்டி எங்களுக்கு எதுவுமே வாங்கலையே, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, அந்த மாதிரிலாம் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது இங்கே என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அவங்க இவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் முன்னாள் அமைச்சர் அன்பில் ரமேஷ் வந்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்ற மாதிரி நேரடி சவாலாகவே கேட்குறாரு. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்து அவங்க வந்துட்டு இந்த வாக்குறுதியை செய்வாங்களா, அந்த வாக்குறுதி செய்வாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி டிவிக்கே என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு போர்க்கொடி தூக்கி நாங்கள் முன்னாடியே வந்து ஜாமீன் வாங்கிக்கிறோம், பாருங்கள் திமுக ஆட்சியில் உள்ள மோசமான ஆட்சியாக இருந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதை வந்து காட்டி இந்த வாக்குறுதிகள் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்க கூட மாட்டாங்க. அதை கொஞ்சம் மறந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மின்சாரத்துறையில் பிரச்சனை அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை விடுறாங்க. இப்போ ஸ்கூலு இருக்கிற எல்லா ஊழல் பிரச்சனைகளையும் தோண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில் இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியிலிருந்து தான் வந்து மாறி இருக்கமா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அது சினிமா மாதிரி தான். எப்படின்னா ஆப்போசிட் டீமை எந்த அளவுக்கு அவங்க வீக்கன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க ஹீரோ ஆகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து புதிய பேருந்துகள் வந்து வாங்கினதுக்கு வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பேருந்தில் போனது, நடத்துனர் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செல்ஃபி வீடியோ எடுத்தது, ஒரு மாதிரி அவர் ஜாலியாக தான் இருக்கார். இது ஒரு பக்கம் வந்து இங்கே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, இதெல்லாம் போயிட்டுருக்கு, அவர் ஜாலியாக தான் இருக்கார். பட் பொதுவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தாவேகா ஆட்சியில் மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நான் கண்கூடாவும் பார்த்தேன். அதை என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் பயப்படுறாங்க. கண்டிப்பாக அதிகாரிகள் பயப்படுறாங்க. நம்மளா போய் நம்ம காசை கொடுத்து நான் ஏதாவது பண்ணலாமா சார், ஏதாவது பண்ண முடியுமா சார்னு நீங்களாக போய் கேட்டாலுமே அவங்க இல்லை சார் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம். ஏன்னா எவன் எங்கே கேமரா வச்சுருப்பான், எவன் எங்கே வந்து போட்டு கொடுப்பான்னு தெரியல, அந்த பயம் வந்து கண்டிப்பாக வந்து உருவாயிருக்கு. இன்னொன்று நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அது சாலைகள்லையும் சரி கொஞ்சம் இந்த காசு வாங்குகிற பிரச்சனையும் சரி, இந்த தேவையில்லாமல் வந்துட்டு நம்மளை அலக்களிக்கிற பிரச்சனையும் சரி, இது ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து இந்த நிலம் வாங்குறது விற்கிறது பட்டா மாறுதல் இருக்குது இல்லையா, இந்த இடங்களில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டான ஆளுங்களை போட்டு இப்போ வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஈஸியாக பணம் மாறும். டக்குனு இடத்த போய் பார்த்துட்டு பட்டா போட்டு இல்லை இந்த லட்சம் கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்க, இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லி மாற்றிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனால் எதெல்லாம் வந்து இன்னும் வந்து சட்டமன்றத்தில் பேசப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் பண்ண ஆக்ஷனாக இருக்கட்டும், சிஎம் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டாடலாம். ஆனால் முக்கியமான பிரச்சனையான மேகதாது பற்றி அவர் பேசவே இல்லை, மின்வெட்டை பற்றி அவர் பேசவே இல்லை அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, அவர் தான் வந்து காவல்துறைக்கு தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது அது குறித்து அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். குறிப்பாக மேகதாது பிரச்சனையை வந்து இன்றைக்கி ஒரு 2 மாநிலங்கள் இவ்வளோ சீரியஸாக அதை பேசிகிட்டு இருக்கும்போது, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைன்னும் போது அதை பற்றியும் வந்து சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வாயை தரங்க சார்னு சொல்லும்போது ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பரான ஸ்டேட்மெண்ட். குளத்தூரில் 5 நிமிஷம் பேசினதுக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களே அப்படின்றது வந்துட்டு ஓகே, ஒரு ஆரோக்கியமான அரசியல் எதிர்வினை ஆற்றுறது. ஆனால் வந்து இவர் அப்பாவை காணோன்னு சொல்லி ஒரு கிண்டலாக ஒரு நக்கலாக கதை சொல்கிறது, அதை திமுகவில் எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து ரொம்ப மோசமாக ஒரு பர்சனலாக போய் அடிக்கிறது, அவங்க வீட்டு பிரச்சனை அவருடைய பர்சனல் இஷ்யூ அதில் போய் அடிக்கிறது, அதை இன்னும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த பேர் தெரில, எக்ஸில் தான் பார்த்தேன், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது அப்பாவை காணோன்னு சொன்னோன்னு ஜேசன் சஞ்சய் கால் பண்ணுறாரா, இவர் கால் பண்ணிவிட்டு சொல்லுப்பா ஜேசன் சஞ்சயா, சொல்லுப்பா என்னப்பா உங்கள் அப்பாவை காணோமா, உங்கள் அப்பா வந்து நடிகை கூட இருப்பார், நைட்டு 10 மணிக்கு வேறு நடி கூட இருப்பார், பனையூரில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக யதார்த்தமாக, அதாவது அவர் நடிகர் விஜய் அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சிஎம் விஜயாக மாறிட்டார், அவர் விரைவில் கைது செய்யப்படுவார்ன்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு போலீஸ் வந்துச்சுன்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா இது எங்கே போய் நிற்கும்னா, இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட சரி ஓகே பேசிட்டு போகிறாங்க, கதறிட்டு போகிறாங்க அப்படின்னு விட என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்டில் அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க.
இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எப்படி நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி வந்துட்டு இப்படி பேசக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. இப்போ சிஎம் விஜய் அவர்களை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவரையும் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தொண்டர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. ஒரு அதாவது மனித பிறவியாவன் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லும் போது எல்லாருமே கொந்தளிச்சாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு வந்துட்டு எதிர்வினைகள் ஆட்டுறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க, இத்தனை கோடி மக்கள் வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது தப்புன்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை பேசுறதுமே ரொம்ப 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 கேவலமான விஷயம், ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம். இதை வந்து ஊக்குவிக்காம தகுதியான அந்த நடவடிக்கை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேசுகிறவங்க கம்மியாகிடுவாங்க, பேசவும் மாட்டாங்க, யோசிப்பாங்க பேசுகிறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்து பரபரப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேரும் அரசியல் பேசுகிறாங்க. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. ஒரு டீ கடையில் நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விஜய் அவர்கள் பேசின அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. அப்போது அவர் செஞ்ச ஆக்ஷனை பற்றியும் அதோட ரியாக்ஷனை பற்றியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் அப்டேட்டோட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே டீ குடிச்சிட்ருக்க அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஒருத்தர் வந்துட்டு டாக்ஸி டிரைவர், அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக அதை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஏதோ கூட்டத்தொடர் அதுன்றாங்க, ஏதோ சட்டம் நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க, தீர்மானம் நிறைவேற்றணும், இப்படி இருந்தது மாதிரி இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து இன்றைக்கி பெண்கள் அதிகமாக வந்துட்டு மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு பாரு இவர் பேசியிருக்காரு சிஎம் விஜய், இன்னும் இப்படி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரொம்ப உத்து நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்குறதா இருக்கட்டும், அதை பற்றி விவாதிக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா இந்த மாதிரி விவாதங்கள் பேச்சுக்கள் இருந்தால் தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும், எதிர்கட்சியும் வந்து பயங்கரமாக செயல்படும், நம்ம நாடு நல்லாயிருக்கும். ஸோ வந்து அரசியல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இப்போ தான் வந்துருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சேனலில் ஒரு பேர் சொல்லாமான்னு தெரியல, நெறியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அரசியல் அந்த மொழி மாறுதா, அரசியல் அந்த நடவடிக்கை அந்த ஒரு இது மாறுதான்ட்டு ரொம்ப புலமையாக சொல்லிகிட்டே இருக்கார். வரிசையாக அப்படியே அடிக்கடிக்கு சொல்லி கேள்வி கேட்டே இருக்கார். இங்கே என்ன புரியலை அப்படின்னா, அரசியலை எந்த மொழியில் சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி பேசினாலும் புரிஞ்சுக்கலாம், இது ஒரு சென்னை பாஷையில் சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம், திருநெல்வேலி பாஷையில் சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா கருத்து தான் முக்கியம். அதை வந்து ரொம்ப அழகிய தமிழில் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. அதே சேம் டைம் வந்துட்டு அதை வந்து அரசியல் மொழி அது வந்து இப்படி தான் பேசணும், ஒரு மாண்பு அப்படி சொல்ல அவசியம் கிடையாது. சேர வேண்டிய ஆடியன்ஸ் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறோம், பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்க போகிறான், அதே ஆடியன்ஸ் பார்த்தா போக போகுது. என்னென்னா அவனுக்கு சேர வேண்டிய கருத்து போய் சேர்ந்துருச்சா, அதான் விஷயம். அதை தாண்டி வந்துட்டு இவர் இந்த உடல் மொழியில் பேசுகிறாரு, அந்த மொழியில் பேசுகிறாருன்னும் போது ஒரு நெறியாளராக இருந்துக்கிட்டு அவர் அந்தளவுக்கு அதை வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு டிஎம்கேக்கு. ஸோ அவர் சொல்கிறாரு அது ஒரு மாண்புங்க, அரசியலுங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன புரியல அப்படின்னா, ஏன் எளிய மக்களுக்கு அந்த அரசியல் புரியக்கூடாதா? ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பயங்கரமாக பிரயோகப்படுத்துறது எப்படின்னா, இங்கிலீஷ் பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம், அவங்க ரொம்ப படித்தவங்க அப்படின்னு ஒரு பார்வை சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரலாக சொல்கிறேன், மேபி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தமிழ் புலமையோடு பேசி ஒரு வார்த்தை தெரிலன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல தமிழ் வார்த்தைப்பா இவருக்கு வந்து தெரில, இப்போது அந்த மதி அப்படின்னா அறிவுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தெரியலை அப்படின்னா டக்குன்னு வந்து இப்போ நாங்களாம் தமிழ் புலமையில் பெரிய ஆளுப்பா, அவங்களாம் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது இன்னும் வந்து ஒரு மோசமான விஷயம். இன்றைக்கி கோப்புகள்னு சொல்கிறோம், அங்கே வந்துட்டு பேசும்போது சட்டமன்றத்தில் நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. சாமானிய மக்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் புரியல. ஏன்னா மொத்தமாக சட்டமன்றமே மாறிப்போச்சு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட ட்வீட்டே மாறிப்போச்சு. எல்லாமே வந்து தங்கிலீஷில் தான் போடுறாங்க, எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் தான் போடுறாங்க. அப்போது வந்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது என்னமோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து அரசியல் இவங்க தான் பேசணும், இவங்கெல்லாம் பேசக்கூடாது, இவங்க தான் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. பட் இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கி வந்து 747 கோடின்னு கூட சொல்ல மாட்டார், 717 கோடின்னு ஒரு டாஸ்மார்க்னு கூட சொல்ல மாட்டார் சிஎம் விஜய், 717 அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றதெல்லாம் விமர்சனம் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் தமிழ் மாண்பு அந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இது எளிய மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு புரிகிற மொழியிலுமே சட்டமன்றத்தில் பேசலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் வந்து நீங்கள் அந்த பழைய எதுகை மோனையோடலாம் பேசினா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது. இன்னொன்று அது என்னன்றதை புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து சினிமா கிடையாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமா தானே சட்டமன்றத்தை பார்க்கணும். ஸோ மக்களுக்கு புரியுது, ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? திரும்பவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்கிறார் அப்படின்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிஎம் விஜயர்கள் பற்ற வைத்த அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற விஷயம்
வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அடியை கொடுக்குமா. ஏவா வேலு உட்பட நிறைய பேருக்கு இப்போ ரைடு விட போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைடுனால திமுக வந்து கொஞ்சம் நடுங்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொன்று எதிர்க்கட்சி தரப்பில் இப்போ இந்த ஆக்ஷனு இப்போ பேசின விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்டமாக அவங்களுடைய மூவ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.